அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்ட நிலையில், தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக வங்கிக் கணக்கில் மேலும் கூடுதல் நிதியுதவி வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. உங்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்கில் பிப்ரவரி 13ஆம் தேதி தலா ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டது. இந்த தொகையானது பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான தலா ரூபாய் 1000 உரிமை தொகை, மொத்தம் 3000 ரூபாய் மற்றும் கோடைகால சிறப்பு நிதியுதவியாக ரூபாய் 2000 ரூபாயும் சேர்த்து ரூபாய் 5000 வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. மேலும் திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத்தொகை மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மற்றொரு மகிழ்ச்சி அறிவிப்பாக தமிழக மக்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 12000 வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மத்திய அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வாக்காளர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 12000 வரவு வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது. தமிழக அரசின் ரூபாய் 5000 திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதி உதவியை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 15000 பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அமைப்புகள் பாஜக அரசுக்கு கை கொடுக்கும் என கூறப்படுகிறது. இதனால் தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 15000 விரைவில் வர உள்ளதால் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.